மேபி ஒன் லாஸ்ட் டைம் இருக்கலாம் 24,600. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது நம்ம இமீடியட்டாக ஆல்ரெடி 23,000 நம்ம டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. வாட் மேட் ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் நம்மளை வந்து எது வந்து பிலீவ் பண்ண வச்சது 24,600னா இங்கே வந்து ஒரு தேர்ட் வேவ் கிரியேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஒரு இம்பல்ஸ் வேவ் கிரியேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இம்பல்ஸ் வேவ் இல்லைன்னு எது ப்ரூவ் ஆகுதுன்னா, த மொமெண்ட் இட் கிரியேட்ஸ் அ கேப் டவுன், அது தேர்ட் வேவாக இருக்க வாய்ப்பே இல்லை. தேர்ட் வேவ்ல ஒன்லி கேப் அப்ஸ், ஓப்பனிங் கேப், ரன்னிங் கேப் அண்ட் எண்ட் கேப். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் டவுன் வந்த உடனே தெர் இஸ் நோ மோர் சான்ஸ் அது வந்து 24,600 போகிறதுக்கு. ஸோ இட் வாஸ் கிளியர்லி இங்கே அப்போ நம்ம உடனே மாற்றலாம். இப்போ இது 3, இது 4 அண்ட் இது 5. ஸோ விச் இஸ் இந்த சி, அதாவது ஏபி, இந்த பெரிய பி, இந்த பி முடிஞ்சிருச்சு. விச் மீன்ஸ் நம்ம இங்கே நோ மோர் அப்சைட், விச் இஸ் வெரி வெரி கிளியர். ஓகேங்களா? இட் இஸ் நாட் பிகாஸ் க்ரூட், அதெல்லாம் க்ரூட்லாம் நமக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் தான். பட் எலியாட் பிரகாரம் இட் இஸ் கிளியர்லி என்ன, இந்த 30 பாயிண்ட்ஸ் விச் இஸ் ஒரு 560 மாதிரி வந்திருக்கணும். பட் அதுக்கு என்னன்னு தெரியல. பட் தட் இஸ் த ஒன்லி ரீசன், தட் இஸ் த ஒன்லி திங் இடிக்குது, மற்றபடி நத்திங் எல்ஸ். ஸோ இப்போ வி ஹவ் க்ளோஸ்ட் பி ஹியர். நம்ம இப்போ மூவிங் டுவர்ட்ஸ் சி. ஸோ எங்கே இருக்குது சி? நம்ம மூவிங் டுவர்ட்ஸ் இந்த சி. ஓகேங்களா? ஸோ சியோட லெவல்ஸ் தான் இப்போ நம்ம வந்து என்ன எங்கே போகணும்னு நம்ம கெஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிளாக் சி. ஓகே, இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த சியில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? நம்ம டைரக்ஷன் டுவர்ட்ஸ் 20 பிலோ 23,000. அதுதான் சேஃப் டு சே ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ அதில் இப்போ நம்ம ஏன் இப்போ நம்ம அதில் எங்கே இருக்கோம்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இம்பல்ஸ் வேவ் போட்டோம் இல்லையா, இது நோ மோர் இன் பிக்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நான் வந்து இந்த ஃபிபோ லெவல்ஸ் ஃபார் ஜஸ்ட் ஃபார் கம்பேரிசன் போட்டேன். ஒரு வேளை இது 1, 2 இருந்தால் நம்ம டார்கெட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தேன். 21,000 வரைக்கும் போகிற மாதிரி காட்டுது. அது ஒரு சைடில் இருக்கட்டும். ஸோ அது வந்து இம்பல்ஸாக இருந்தால் தானே, இது வந்து 1, 2 இருந்தால் தான். ஓகேங்களா? அது ஒரு ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அதை இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன ஃபார் ஷுவர் என்னன்னா, இந்த வேவ் 3 ராக்கெட் 4 இது நம்ம நோ மோர், இது மேலே இட்ஸ் டன். ஸோ இது வேவ் 3லாம் இனிமேல் கிடையாது, முடிஞ்சிச்சு. ஸோ அதான் இப்போ என்னன்னா, வி நீட் டு கீப் அடாப்டிங் எவ்ரி டே. தட்ஸ் தி மெயின் திங். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நகர்லனா உடனே வி ஹேவ் டு சேஞ்ச். ஸோ ஃபோர்த் வேவ்ல நம்ம வி ஆர் இன் டைரக்ஷன் சி. ஓகேங்களா? அதுலேயும் எதில் இருக்கோம்னா, இப்போ நான் வந்து சிக்குள்ளே நம்ம எங்கே இருக்கோம்னா, இந்த சி வேவ் வந்து த ஃபர்ஸ்ட் ஒன் தட் நம்ம விழுந்துச்சு இல்லையா, இங்கேருந்து விழுந்துச்சு இல்லையா, பி இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபால். இதில் டீப்பாக செக் பண்ணால் அதுக்குள்ள ஒரு இம்பல்ஸ் வேவ் இருக்கிற மாதிரி தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எங்கே முடியுது? சப்போஸ் இங்கே 3 முடியுது, 4, 5 அது நம்புற மாதிரி இல்லை. இவ்வளோ பெருசாக இது ஒரு மெட்டல்ஸ் அதெல்லாம் தான் ஃபிஃப்த் வேவ் ரொம்ப பெருசாக வரும். இதில் பார்த்தோம்னா இது வந்து திருப்பி அது ஒரு ஜிக்ஸாகாக தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இது ஒரு ஜிக், அப்புறம் இது போயிட்டு திருப்பி ஒரு ஜிக்ஸாக். ஓகேங்களா? ஜிக்ஸாக் திருப்பி இது ஒரு அது இது ஒரு ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்குள்ள இது ஒரு ஜிக்ஸாக், ஏ, பி, சி. ஸோ இது நான் என்ன சொல்றேன்னா, என்னோட கால்குலேஷன் பிரகாரம் இந்த டைரக்ஷன் சி சவுத்தில் போகிறதுல இது வந்து ஒரு ஏ. இந்த பிக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுதான் பி, இங்கே மேலே மார்க் பண்ணியது பி. இந்த பிக்குள்ள அதுதான் ஒரு இம்பல்ஸ் ஏவாகவும் ஒரு பி ஆகும் ஒரு சியாகவும் வந்திருக்கு. அதனால தான் இந்த பி. ஸோ நம்ம இது எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏ இம்பல்ஸ் பி அண்ட் சி, இல்லை ஒரு ஜிக்ஸாக். ஓகேங்களா?
ஏபிசி. அது வந்து எது மாதிரினா, நம்ம இப்போ ரைஸ் ஆனோம் இல்லையா, 22,000 ரைஸ் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஏபிசின்னு மேலே, அது மாதிரியான ஒரு ஏபிசி. ஸோ எக்ஸாம்பிள், இதோ இந்த மாதிரியான ஏபிசி ஏ பி சி. இதில் சி வந்து ஏ டச் பண்ணல, பட் இந்த கேஸில் பாருங்கள், இது வந்து அவே ஃப்ரம் ஏ போயிருக்கு, ஏ பி சி, அவ்வளோதான். ஸோ இது சிமிலர், இந்த பி, இங்கிருந்து இந்த பிளாக் ஏ தெரியுது, ஏ டு பி தெரியுது இல்லையா, பிளாக் ஏ டு பி, அந்த பிக்குள்ள இருக்க ஜிக்ஸாக் மாதிரி தான், இந்த பிக்குள்ள இருந்த ஜிக்ஸாக் மாதிரி தான் ஏ பி சி மாதிரி தான் இந்த ஏ டு பிக்குள்ள ஒரு ஏ பி சி. ஓகேங்களா? ஸோ இந்த பி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எப்பயுமே யூஸ்வலாக நான் வந்து 2 ஆப்ஷன் பற்றி பேசக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். லைக் வாட் இஸ் த பாயிண்ட், ஆனால் நம்ம எதுவுமே கன்ஃபார்மாக சொல்லக்கூடாது. இப்போ கிளியராக தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா, இதை சில பேருக்கு அது மிஸ்லீடிங்காக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இங்கே சொன்னோம் 3 இருக்கும், போயிடும் 24,600. ஸோ நம்ம இனிமேல் அப்படி நம்ம வந்து இனிமேல் நான் going to tell the possibilities on both the sides. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இது வந்து ஏபிசியாக இருந்தால் தி ஃபால் மைட் பி ஃபாஸ்டர், நோ மோர் ரொம்ப தூரம் மேலே போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே இது இப்போது சரி, இந்த சி வந்து ஜிக்ஸாகாகவும் இருக்கலாம், இல்லை இந்த ஏபிசிக்கு இது ஒரு ஏ, ஒரு ஜிக் பி ஆயிடுச்சு, சி அப்படியே இந்த மாதிரி ஏ மாதிரி ஒரு மேக்னிடியூட், பெரிய மேக்னிடியூட்ல ஃபாலாக இருந்துச்சுன்னா, எப்படி இப்படி விழுந்துச்சோ ஏ, அதே மாதிரி இட் ஷுட் நெவர் ஸ்டாப் அண்ட் கோ, கீழே போயிட்டு இருக்கணும். இல்லைங்களா? இப்போ த வே த க்ரூட் கோஸ் அப், அப்படி நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது வந்து இட் ஹாஸ் டு நோ அப் சைடு, அப்படியே டவுன் சைடில் போயிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அதர்வைஸ் இப்போ எக்ஸாம்பிள், இது பிக் பிக்சர் ஏ பி, இப்போ பிங்க வச்சுட்டேன், சி இட் இஸ் ஹேப்பனிங்னு வச்சுக்கலாம் கீழே. ஓகேங்களா? அது டார்கெட் வந்து ஆப்வியஸ்லி பிலோ 23,000 மினிமம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், இன்கேஸ் இது வந்து 1 to 3 இருந்து வச்சுக்கோங்களேன், இது வந்து 1 to 3 இருக்குன்னா, இப்போ 1 இதான் 1, இது 2, 3 நடந்துட்டு இருக்குன்னா, அப்போ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிடுறேன், ஏன்னா இப்போ ட்ராக் பண்ணி மேலே மூவ் பண்ணேன். அப்போ அதோட டார்கெட் 3 பார்த்தீங்கன்னா டைரெக்டாக, சப்போஸ் இது 1, இது 2, 3 வரப்போகுதுன்னா இங்கே வரணும், 3, 4 வந்து இங்கே வரணும். ஜஸ்ட் ஒரு லிட்டில் கரெக்ஷன் அது அப்பர் சைடு, அது டவுன் சைடு ஃபாலுக்கான கரெக்ஷன் வந்து அப் சைடுக்கு இப்படி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கும் 3, 4, 5. ஜஸ்ட் ஒரு பிக் பிக்சர் காமிச்சிக்கிறேன். ஸோ இதுதான் இதோட எண்ட் ஆஃப் சி, இதுதான் சி, இந்த சியோட எண்டும். ஸோ 2 சியும் எண்டும் ஒரே இடத்துல இப்படி. ஸோ இந்த ஏபிசி இந்த பி டு சிக்குள்ள ஒரு ஏபிசி இருக்கு, அதான் ரெட்ல மார்க் பண்ணியிருக்கேன், ஏபிசி. ஆர் இது 1 2 3 4 5 இருந்தால் இப்படி தான். ஸோ இப்போ இது வந்து இப்போ நம்ம மேலே போயிருக்கிறது நம்ம 2ன்னு சொல்லலாம், இல்லை பின்னு சொல்லலாம். இப்போதைக்கு வந்து அது வந்து மோர் ஆஃப் பி மாதிரி தெரியுது, 2 மாதிரி இல்லாமல். மெயின் ப்ராப்ளம் அது இல்லை, இந்த ஜிக்ஸாக் இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ் வந்து 5 வேவ்ஸ் இல்லை அது இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு ஜிக்ஸாக் மாதிரி தெரியுது. அதனால ஏன்னும் இது அதுக்குள்ள பி இது 2 and பி, இட்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ், அது எப்படி வேணா இருக்கலாம், டசன்ட் மேட்டர், அது எப்படி வேணா இருந்திருக்கலாம். இப்போ சி வந்து இப்போ இது இந்த சைடு இப்போ டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஃப்ரம் 24,350, அதுக்குள்ள ஒருவேளை இது வந்து 3rd வேவ்னா அதுக்குள்ள 1 2 3 இருக்கும். அந்த இதில் பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் திருப்பி ஜூம் பண்ணுறேன், இப்போ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஆரம்பிக்கிற டவுன்ஃபால் 1, இப்போ நான் திருப்பி நம்பரிங் பண்ணுறேன்,
1 1 2 3 4 5 1. அப்புறம் இது 2 1 2 3 4 5 இது 3, இது 4 1 2 3 4 5 ஓகேங்களா. இப்போ இது 5, அதாவது ஒரு வேவ் அப்படிங்களா. அதாவது இந்த கலர்ஸ்லாம் நான் மாற்றணும். நான் வந்து சப் மைன்யூட் வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சேன். சரி, ஓகே. பட் கலர்ஸ் எந்த கலர் தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஃபார் த மொமெண்ட் இது வந்து ரெட்டில் இருக்கட்டும். ஸோ இப்போ இது வந்து இந்த தேர்ட் வேவ்க்குள்ளே இருக்கிற ஒரு 1 இருக்கும் பட்சத்தில், 2 to 3க்குள்ளே இருக்கிற 1 இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து நாளைக்கு ஒரு கரெக்ஷன் நடக்கணும் மேலே வரைக்கும். ஓகேங்களா. அது இம்பல்ஸ் வேவாக இருந்ததுன்னா, அதாவது இப்போ 2 to 3னா, அதே இது ஸோ நான் ரெண்டு ஆப்ஷனையும் சொல்லிக்கிறேன். விச் இஸ் இது வந்து 2 to 3 பிளாக்ல போட்டிருக்கேன் இல்லையா. இந்த 2 to 3 இருந்தால் அது என்ன நடக்கும்னா, இதுக்குள்ள 1 2 3 3 4 5 வரும். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு பெரிய நம்பர்ஸ் மட்டும் கால் பண்ணேன். இதுக்குள்ள ஒரு 5 இருக்க மாதிரி தெரியுது. அதனால இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 to 3 பிளாக்குள்ள 1, இப்படி ஒரு 2 மேலே மாதிரி 2 போயிட்டு கிராஸ் பண்ணி 3 வந்து 4 5 வரணும். ஓகேங்களா. அதாவது ஒன்லி இன் கேஸ் இது வந்து ஒரு இம்பல்ஸ் வேவா இருக்கும் பட்சத்தில், அதாவது ஜிக்ஸாகா இல்லாம இம்பல்ஸ் வேவா இருக்கும் பட்சத்தில். ஓகேவா. பட் நான் வந்து எனக்கு என்னமோ இது வந்து ஜிக்ஸாகா இருக்கும். அதனால இது ஒரு கொஞ்சம் கரெக்ஷன் போகுமான டவுட்டா இருக்கு. பட் இன் எனி கேஸ் த பிக் பிக்சர் இஸ் அது கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. அதாவது கொஞ்சம் டு நியர் டேர்ம் டு மீடியம் டேர்ம் வந்து அது கீழே தான் வந்துட்டு இருக்கு. வெரி வெரி ஷார்ட் டேர்ம் மேலே போகலாம். ஓகேங்களா. அதுதான் சொல்ல வரேன். ஸோ அது இம்பல்ஸாக இருந்தால் ஒரு கரெக்ஷன் போயிட்டு வரலாம். அது வந்து என்ன 350 தாண்டாது. ஸோ விச் இஸ் அது இதோட ஒரு 60% கரெக்ஷன் மேலே போயிட்டு வரலாம். ஓகேங்களா. இஃப் இட் இஸ் ஜிக்ஸாக், இங்கே வந்து எனக்கு வந்து ஏ மாதிரி தெரிஞ்சது, இங்கே பி. பட் இதுக்குள்ள ஒரு 5 வேவ்ஸ் தெரிகிற மாதிரி தெரியுது. அதனால மேபி இங்கேருந்து பி டு சி வந்து ஒரு இம்பல்ஸ் 1 2 3 4 5 இருக்கும்னா அது வந்து ஸோ அது வந்து வேணா இது வரைக்கும் போயிட்டு திரும்பலாம். நெக்ஸ்ட் தேர்ட் வேவ்க்கு வரலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நிஃப்டி சொல்லுது. ஸோ நிஃப்டி வந்து மோர் அண்ட் மோர் பேரிஷ். ஸோ ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் ஸ்டில் எல்லா சைடும் ஸ்டாப் லாஸ், ஸ்டாப் லாஸ் இதுக்கு வந்து ஹியூஜ் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டாப் லாஸ் சொல்கிறத விட வென் வி கேன் சேஞ்ச் அவர் மைண்ட்னா, ஏன்னா இது பாருங்க லாட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இந்த தேர்ட் வேவ் மேலே போகலை, இது தேர்ட் வேவ் கிடையாது. ஸோ இட்ஸ் பி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ணாலே வி ஷுட் டெஃபினெட்லி சேஞ்ச் அவர் ஒப்பீனியன். இப்போதைக்கு ஆனால் கம்ப்ளீட்லி பேரிஷ் தான். ஓகேங்களா. சரி, இது வந்து நிஃப்டி. சில்வர் என்ன சொல்லுது? சில்வர் அண்ட் கோல்டு. சில்வர் அண்ட் கோல்டு. ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு கூட பார்க்கலாம். கோல்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ கோல்டு நான் என்ன நினைக்கிறேன், திருப்பி ஸ்டில் நான் இப்பயுமே கோல்டு வந்து ஐம் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் லெவல்ஸ் ஆஃப் 3,500 to 400 அந்த மாதிரி லெவல்ஸ் நான் திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஸோ பிக் பிக்சர் வந்து இந்த இதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு நம்ம இதுலேருந்து 1 2 3 4 இது வரைக்கும் 4 ஆயிருக்கு. மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 5th வேவ் வந்து பெருசாக இருக்குன்றதுனால நான் வந்து ஈக்குவல் டு தேர்ட் வேவ் வச்சு பார்க்குறேன். இதுதானே தேர்ட் வேவ்.
இது வரைக்கும் நடந்தது தேர்ட் வேவ் இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் நடந்தது தேர்ட் வேவ் இல்லையா. ஸோ இங்கேருந்து அதாவது இங்கே ஃபோர்த் வேவ் முடிஞ்சதுலேருந்து ஒரு ஒரு லெவல்ஸ் வச்சு பார்த்தா அது 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 தேர்ட் வேவோட பெருசாக இருக்கும் இல்லையா, மெட்டல்ஸ் லாங்கராக இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது கீழே வரும்னு எனக்கு தோணுது, சில்வர் கோல்டு. எக்காரணத்து கொண்டும் நான் வந்து இதில் அவசரமே பட போகிறதில்ல, ஜம்ப் இன் ஆகவே போகிறதில்ல கோல்டில். ஓகேங்களா. ஸோ யா ஐ மீன் ஜஸ்ட் அ ரெக்கமெண்டேஷன் இந்த சென்ஸ் ஸ்ட்ராங் பிலீவ் இல்லை பை யுவர் செல், நாட் ஈவன் அ ரெக்கமெண்டேஷன். இஸ் எலியாட் வேவ் பிரகாரம் ஸ்டில் பிலீவ் டவுன் சைடு தான் இருக்குன்னு தோணுது. ஓகே, இது கோல்டு. வி ஹாவ் டு வெயிட். ஸோ இப்போதான் நமக்கு அந்த க்ரூடு கான ஒரு பிலீஃபும் வருது. யா நான் க்ரூட் ரைஸ் ஆக முன்னாடி இருந்தே ஸ்டில் பேரிஷ், இப்போ க்ரூடும் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் மோர் ஜஸ்டிஃபிகேஷன் டு பி பேரிஷ். சரி, நெக்ஸ்ட் நம்ம சில்வர். இப்போ பார்த்தோம்னா கோல்டு அண்ட் சில்வர் மெட்டல்ஸ் வந்து இந்த ரெண்டுமே யா ஐ திங்க் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், கோல்டு அண்ட் சில்வர் இட் மைட் பவுன்ஸ் பேக் அட் த சேம் டைம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ என்னன்னா சில்வருக்கு அவன் இப்போ கோல்டு அவ்வளோ தூரம் போகும்னா சில்வருக்கு என்ன, சில்வருக்கு வந்து ஸ்டில் இந்த சேனலில் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மி கேப் தான் இருக்கு. ஸோ பட் ஸ்டில் வி கேன் வெயிட் ஃபார் எப்படி கோல்டு போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் டிசிஷன் எடுக்கலாம் சில்வர். அதுதான் என்னோடது. ஸோ அதாவது பிக் பிக்சர் மட்டும் இல்லை, கன்க்ளூஷன் இன்டர்ஃபரன்ஸ் என்னன்னா, we were waiting for the silver and gold to touch the channel bottom, also based on Elliott. For example, considering this WX and in between in Y there should be ரெண்டு zigzag இருக்கணும். 1 2 இதான் இந்த ஒரு zigzag ஆயிடுச்சு, இன்னொரு zigzag தான் முடிஞ்சிச்சான்னு தெரியாது. இங்கே ஆரம்பிச்ச zigzag வந்து 1 zig, அதாவது zigzagல இது இன்னும் கடைசி இது முடியணும். ஓகேங்களா. அது வந்து எய்தர் இதுக்கு வந்து இந்த ஜோன் இருக்கு இல்லையா 54 to 45, இந்த ஜோனுக்குள்ள வரணும் சில்வர். அதே மாதிரி சேனல் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். சைமல்டேனியஸாக கோல்டும் பேரலாக இதுவும் அதுவும் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா சில்வர் பார்க்கும்போது இந்த சேனலோட பாட்டத்தில் இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் கோல்டு வந்து டவுட்டாக இருக்கு இல்லையா, அதனால we have to wait. ஸோ இது மட்டும் இல்லாமல் we can also check நான் இன்னொரு இதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இண்டிகேட்டர். அது பார்த்தோம்னா நான் வந்து இந்த ஏஎல்எஸ் ஃபிஷர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஐ ஆம் செக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி கிராஸ் ஓவருக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா. வீக்லி இப்போ பார்த்தோம்னா இந்த ஏஎல்எஸ் டிரான்ஸ்ஃபார்மில் ஜான் எண்ட் ஆஃப் ஜான்ல ஆரம்பிச்ச கிராஸ் ஓவர் இன்னும் கிராஸ் ஆகலை. ஓகேங்களா. இட் வில் ஆல்சோ கிவ் அ கன்ஃபர்மேஷன். பட் பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லியில் கிராஸ் ஆகிட்டு இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கிராஸ் ஆச்சு டெய்லியில், ஈவன் தோ இங்கே வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கு இல்லையா, இது கீழே இந்த இதோட இது கீழே இருக்குது, ஆனால் இது வந்து மேலே டைவர்ஜென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ பட் ஸ்டில் வீக்லியில் வந்தோன்னா நமக்கு ஷோர் ஷார்ட்டாக நம்ம என்ட்ரு ஆகிடலான் இருக்கேன். ஸோ டெய்லியில் வந்துருச்சு, ஓரளவுக்கு சேஃப் ஜோன் மாதிரி காட்டுது. பட் ஸ்டில் நம்ம வீக்லிக்கு வெயிட் பண்ணலாம். பட் மெயின் திங் இஸ் எலியாட் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு. அதுக்கு இது வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் திங் இஸ் எலியாட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸோ இதுதான் கோல்டு, சில்வர் அண்ட் நிஃப்டியான ஸ்டேட்டஸ். ஓகே, லெட்ஸ் சி நெக்ஸ்ட் டைம். See you. Bye.